தவக்கால அருள் நிகழ்வுகள் மனமாற நாளும் ஒரு தீர்மானம். இன்றைய நாளின் மைய சிந்தனையாக கடவுள் நமக்கு இறங்குவது போல நாமும் பிறரிடம் இறங்குவோம் என்பதுதான். பிரியமானவர்களே, இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் என்ற ஒன்று இருக்கின்றது. பஞ்சாயத்து தலைவர்கள் என்றெல்லாம் நாம் அவர்களை அழைக்கின்றோம். அதுபோன்ற சின்னம் சிறிய ஊர்களை நாம் பார்த்தோம் என்றால் இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் எப்பொழுதுமே இருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் இருக்கின்றார்களா? இப்பொழுதும் கூட மிக அதிகமாக இருக்கத்தான் அவர்கள் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஊர்களில் அல்லது நாம் வாழக்கூடிய பங்கு பணித்தலங்களில் அல்லது கிளை பணி பங்கு தலங்களில் இதுபோன்று நிறைய இந்த பஞ்சாயத்து பேசக்கூடிய மனிதர்கள் மிக அதிகமானவர் இன்னும் இருப்பவர்களாக எப்பொழுதுமே நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு காலத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மனிதனை ஒரு மரத்தில் கட்டி போட்டு அடிப்பார்கள், அவனுடைய தோலை உரிப்பார்கள். ஒரு ஊருக்குள்ளே சென்று விட்டால் மிக அதிகமாக அவனை கட்டி போட்டு அடிப்பார்கள். ஒரு கிணற்று தண்ணீரை குடித்து விட்டால் மிக அதிகமாக கட்டி போட்டு அடிப்பார்கள். அல்லது ஒருவேளை பாடத்திட்டங்களில் குறிப்பாக இந்த படிப்பை அவன் மேற்கொண்டால் அவனை கட்டி போட்டு அடிப்பார்கள். இது போன்றுதான் இந்த உலகம் இருந்தது, மிக அதிகமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். எவர் கொடுத்தார்கள் அந்த தைரியத்தை அவர்களுக்கு? அவர்கள் அடிக்க வேண்டும் என்ற ஒரு தைரியம் எப்படி வந்தது? இவர்களெல்லாம் பஞ்சாயத்து தலைவர்கள் என்று எப்படி அவர்கள் உருவானார்கள்? யார் அவர்களை நியமித்தார்கள்? இது போன்ற ஒரு எண்ணமானது நமக்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும். யார் யாரை தண்டிப்பது என்றெல்லாம் தவறு செய்யாத மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் மிக அதிகமாக தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இயேசு என்ன தவறு செய்தார்? ஒரு தவறும் இயேசு செய்யவில்லை. மாறாக அவமானப்படுத்துகின்றார்கள், அசிங்கப்படுத்துகின்றார்கள், முள்முடி சூடுகின்றார்கள், சிலுவையை சுமக்கச் செய்கின்றார்கள், வேதனைப்படுத்துகின்றார்கள், காரி உமிழ்கின்றார்கள், சிலுவையில் அறைகின்றார்கள், கொள்கின்றார்கள். இயேசு என்னதான் தவறு செய்தார்? ஆனால் அவர் தண்டிக்கப்படுகின்றார். தந்தை கடவுள் மனம் இறங்குகின்றார். எப்பொழுதுமே தந்தையே இவர்களை மன்னியும் என்று இயேசு சொல்லித் தருவதை நாம் பார்க்கின்றோம். தனது வேதனையினுடைய உச்சத்தில் இருந்தாலும் கூட இயேசு அவர்களை மன்னிக்கின்றார். ஆகவே அந்த மன்னிப்பு என்பது நமக்கு இருக்க வேண்டும். மனம் இறங்க வேண்டும், இரக்கம் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏழைகள், எளியவர்கள், நலிந்தவர்களை பார்த்தெல்லாம் நமக்கு இரக்கமானது பொங்கி வர வேண்டும். ஒரு மயிலுக்கு எவ்வாறு நடனம் இயல்பாக வருகிறதோ, அல்லது ஒரு குயிலினுடைய குரல் எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ, அதுபோன்றது நமது உடலில், நமது இதயத்தில் அன்பும் இரக்கமும் பொங்கி வர வேண்டும். அதுதான் கடவுளுடைய இரக்கம் என்பது. நீங்கள் நினைத்து பாருங்கள், ஆச்சரியப்படுவீர்கள். ஒருவேளை தந்தை கடவுள் நீதிமானாக இருந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் அவர் தண்டனை தந்தால் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த உலகத்தில் எவரும் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு தவற்றை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். வாழையடி வாழையாக, பரம்பரையாக, எவ்வளவு காலமாக, நீண்ட நெடிய நாட்களாக, நெடிய ஆண்டுகளாக தொடர்ந்து தவறுகளை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் தந்தை கடவுள் மன்னிக்கின்றார், மனம் இறங்குகின்றார். இயேசுவும் மன்னிக்கின்றார், மனம் இறங்குகின்றார். ஆகவே நாமும் மன்னிப்போம். ஒருபோதும் நான் தண்டனை தரக்கூடிய நீதிபதியாக மாறிவிடக்கூடாது, தண்டனை தரக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவராக நான் மாறிவிடக்கூடாது, அல்லது இவர்கள் இருவருக்கும் உடனிருந்து உதவி செய்யக்கூடாது. இந்த மனநிலையெல்லாம் நமக்கு இருக்க வேண்டும். ஒருபோதும் ஒருவரை தண்டிக்க நாம் காரணமாக மாறிவிடக்கூடாது. அத்தகைய இரக்கத்தை இன்றைய நாளில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, எங்களுக்காக மனம் இறங்குபவரே, எங்களது பாவத்தை எல்லாம் மன்னிப்பவரே, உங்களது மன்னிப்பை எங்களுக்கும் தாரும். எல்லையில்லா உமது அன்பினை நாங்களும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். அளவு கடந்த இரக்கத்தை நாங்களும் பெற்று எமக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஆற்றலையும் அருளையும் சக்தியும் நிறைவாக எங்களுக்குள்ளே ஈந்தருளும். ஆமீன்.